ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கும்பகோணம் கடப்பை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 4 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அது கூட பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம கேஸ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிஞ்சு வரணும். 5 விசில் எடுத்து வச்சுக்கலாம். 5 விசில் விட்ட பிறகு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஃபைனலாக நம்ம இது ஃபைனலாக அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, பூண்டு, சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வானல் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விற்றுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம கும்பகோணம் கடப்பா நம்ம கும்பகோணத்தில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பாசி பருப்பு இந்த ஸ்டேஜுக்கு வெந்து வந்திருக்கு. பாசி பருப்பையும் உருளைக்கிழங்கையும் மேஷர் வச்சு இல்லை மத்து வச்சு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா இந்த பருப்பு கூட நல்லா கடைஞ்சி வரணும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூடலாம் நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய டைம் நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல மத்து வச்சு, அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸ் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கணும். உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த ஸ்டேஜில் இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கொச்சிட்டு வருது. நம்ம அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். ஏன்னா அது பருப்பு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பருப்பும் உருளைக்கிழங்குமே ரொம்ப சாஃப்ட்டு. அதனால் பருப்பும் உருளைக்கிழங்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக காரம் எப்படி இருக்குது, நம்ம எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணோம்.
நான் அரைக்கும் போது 2 பச்சை மிளகா போட்டேன், தாளிக்கும் போது 2 பச்சை மிளகா போட்டேன். கரெக்டான இதில் தான் இருக்கும் காரம், எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சி வந்துச்சு. நான் ஊற்றி வச்சதுக்கும் அது கொதித்து வந்ததுக்கும் நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம தேங்காய் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம அலசி நல்லா ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் கொதித்தா அதோடய ஃப்ளேவரே வந்து மாறிடும், தேங்காயோட ஃப்ளேவரு. ஒரு கொதி வரும்போதே நம்ம இந்த கடப்பாவை ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இட்லிக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதை விட பூரிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துச்சு. தேங்காய் நல்லா நம்ம கிளறினே இருக்கணும். ஏன்னா வந்து பருப்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், பருப்பும் உருளைக்கிழங்கும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு, உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கடப்பா ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கும்பகோணம் போய் தான் கும்பகோணம் கடப்பா சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் கும்பகோணம் கடப்பா தயாராகி விட்டுச்சு. பாய் ஃப்ரெண்ட்.